வலுவான கூட்டணி அவர் வைக்க போறாரா, நஞ்சு போன கூட்டணி வைக்க போறாரா, தமிழ்நாட்டில் அவர் அணி தோக்க போற கூட்டணி வைக்க போறாரா என்பது நான் இப்போ ஜோசியமா சொல்ல முடியாது. இந்த காலை பத்திரிகை எடுத்து படிச்சு பார்த்தேன். நம்முடைய முன்னாள் முதலமைச்சர், நம்முடைய அருமை நண்பர் பெயர் வைக்கிறதுல திமுக தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரொம்ப கெட்டிக்காரரு. அதே நேரத்தில் அப்பா அம்மா பேரை மறந்துடாதீங்க அப்படின்னு ரொம்ப கணிசமா ஒரு பேட்டி கொடுத்தார் பத்திரிகையில. அது தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு எப்பொழுதும் நன்றி உணர்வு உள்ளவர். தனக்காக, தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்காக உழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள சாதாரண தொண்டனை கூட அவர் மதிக்கக்கூடியவர். யாரையும் தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு உதவிகளை உந்து சக்தியாக இருந்தவர்களை யாரும் மறப்பதில்லை. அதனால அவரு சொன்னவர் கொஞ்சம் யோசிக்கணும். எங்கள் பகுதியில் ஒரு பழமொழி உண்டு, தான் திருடி பிறர் நம்பார் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அவருக்கு இருக்க குணமே அடுத்தவங்க இருக்குன்னு அவர் நினைக்கிறார். அது தப்பு. முதல்ல உதாரணமா சொல்லணும்னா, ஏறி வந்த அணியை எட்டி வதைக்கிற மனப்போக்கு நாடறிந்த உண்மை. ஏற்கனவே அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு சின்னம்மா சின்னம்மா சின்னம்மான்னாரு. எந்த அம்மா அது சொல்றாரா? அவர் போய் சொல்லலாமா அந்த வார்த்தையை? அப்பா அம்மா மறந்துடாதீங்க. அப்படி அல்ல. தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு இந்த நாட்டுக்கு உழைத்தவர்கள் அத்தனை பேரையும் நினைவிலே கூர்ந்து பெயர் வைக்கக்கூடியவர். பொதுவாக ஒரு மருத்துவமனைக்கு வருபவர்கள் நோயாளிகள் என்று சொன்னால் அவங்களுக்கு மனம் வருத்தக்கூடிய என்கிற காரணத்தினால் மருத்துவ பயனாளிகள் அப்படின்னு சொன்னாங்க. இதுல என்ன இலக்கண தப்பு என்ன, பொருள் தப்பு என்ன, கருத்து தப்பு என்ன இருக்கு? நான் கேட்கறேன். நான் ஒரு இலக்கியவாதி, எனக்கு தெரியும், அதனால நான் சொல்றேன். அது எந்த வித தவறு இருக்குதா? பெயர் மாற்றம் செய்வது என்பது அந்தந்த காலகட்டத்திற்கு ஒன்றும் இல்லை. திரையுலகத்துல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சுபட்சா அப்படின்னு போடுவாங்க. இப்ப திரையுலகத்துல என்ன போடுறாங்க? கிடைச்சா வணக்கம் தான் போடுறாங்க. ஒரு சின்ன விஷயம். அந்த காலத்துல சுபான்னு போடுவாங்க. ஆனா இப்ப திரையுலகத்துல என்ன பண்றாங்க? கடைசி கார்டு போடுவோம், வணக்கம் போடுவாங்க. அந்தந்த காலகட்டத்திற்கு மொழி வளர்ச்சிங்கிற பொழுது சில நேரங்களில் வடமொழி கலந்த மொழிகள் எல்லாம் மாற்றி தூய தமிழ்ல பேர் வைக்கிறது உண்டு. அந்த அடிப்படையில் தான் மருத்துவமனைக்கு வருவர்களை நோயாளி என்று சொன்னால் அவர் மன வருத்தத்துக்கு ஆளாவார் என்ற காரணத்தினால் மருத்துவம் பார்க்கிற பயனாளிகள் என்று சொன்னதுல இலக்கண தப்போ கருத்து தப்போ எதுவும் இல்லை. ஆனா அதை புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கு இல்ல. காரணம் என்ன உங்களுக்கே தெரியும். கம்பராமாயணத்தை எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? அவரை பொறுத்தளவுக்கு ஏன்னா அதிக நேரம் நான் அவரை பற்றி விமர்சனம் செய்ய வர்றவங்க. கம்பராமாயணத்தை எழுது கம்பரனே சொல்லாதவர். ஏன்னா பெரிய புராணத்தை எழுதியவர் பேரை தான் அவர் சொன்னார். பெரிய புராணத்தை எழுதியவர் என்ன ஊரு? குன்றத்தூர்ல அன்பரசு பிறந்தவர் சேக்கிழார். ஆனா என்ன சொன்னாரு? அவரு மாற்றி சொல்றது அந்த அளவுக்கு தான் அவருக்கு தமிழ் ஆற்றல் அறிவிக்கிறது எங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால நான் வருத்தப்படலை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பற்றி நீங்க அவரை பற்றி ஒரு கருத்து சொல்வதாக இருந்தாலும் குற்றம் சொல்வதாலும் யோசிச்சு சொல்லணும். கம்பன் வீட்டு கட்டித்திரை கவிப்பாடல்னு ஒரு பழமொழி, அது கலைஞர் வீட்டு பிள்ளை. தமிழுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட அண்ணன் கலைஞருடைய பிள்ளை. ஆனால் அவருடைய வளர்ப்பு சிறப்பாக தான் இருக்கும். அதனால்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உதாரணமா சொல்லணும்னா தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு மாடலிங்கா இருந்த அண்ணன் கலைஞருடைய பேரை வச்சிருக்கிறார். அவருடைய நூற்றாண்டு விழாவை பொறுத்தளவுக்கு மதுரையில கலைஞர் பேர்ல நூற்றாண்டு நூலகம் அமைச்சிருக்கிறார். ஆனா அதுக்கு பின்னால் தொடர்ந்து வந்திருக்கிற நூலகம்லாம் என்ன? நான் கோயம்புத்தூர்ல நின்று பேசுகிறேன். இந்த கோயம்புத்தூர் இருக்கிற இந்த நூலகத்துக்கு பெயர் என்ன? ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்தில தந்தை பெரியார் பிறந்திருக்கிற காரணத்தினால் இங்க பெரியார் நூலகம் என்று வைத்திருக்கிறார். பக்கத்துல கட்டப்போகிற சேலத்தில் இருக்கிற அந்த நூலகத்துக்கு பாரதிதாசன் என்கிற பெயரை வைத்திருக்கிறார். அதுக்கு அடுத்து தொடர்ந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட கடலூர்ல கட்டப்படுகிற நூலகத்திற்கு அஞ்சலம்மையார் பெயரை வைத்திருக்கிறார். ஏழை பங்காளர் பிறந்த காமராஜர் என்ற அடிப்படையில திருச்சியில கட்டப்படுகிற நூலகத்திற்கு
பெருந்தலைவர் காமராஜர் பெயர் வைத்திருக்கிறார். இஸ்லாமிய பெருமக்களுக்கும் அதே நேரத்தில் சுதந்திர வேட்கையை உருவாக்குவதற்கு தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக இருந்து சிறுபான்மை சமுதாயத்திற்கு சேர்ந்த காகித மில்லத்துடைய பெயரை திருநெல்வேலியில கட்டுவிட நூலகத்தில் வைத்திருக்கிறார். ஆக இந்த நாட்டுக்கு உழைத்த தலைவர்களை அங்கிருந்து பெயர் வைத்திருக்கிறார் வழியா அதை விட்டுட்டு இந்த பெயர் வைக்கிறதுலாம் நீங்க கண்டு சொல்றதுன்றது அது உங்களுக்கே மனசாட்சிக்கு விட்டுட நான் விரும்புறேன். அதனால எங்களுக்கு நீங்க இலக்கணம் சொல்லாதீங்க. எங்களுக்கு இலக்கியமும் தெரியும், இலக்கணமும் தெரியும், தமிழும் தெரியும், எல்லாம் தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க சொல்லும்போது இது மாதிரி விஷயங்களை நீங்க சொல்ற கருத்து என்பது ஒரு முறைக்கு 100 முறை நீங்க யோசிச்சு சொல்லணும். அதோடு மட்டுமல்ல, நீங்க என்ன இப்ப 10 ஆண்டு காலம் ஏற்கனவே ஒரு ஆட்சி நடைபெற்றது. அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் அதிமுகன்னு சொல்றீங்க. அந்த கட்சியோட நிறுவன தலைவர் யாரு? மக்கள் தலைவர் எம்ஜிஆர். திராவிட முன்னேற்ற கழகத்துல 10 முறை சட்டமன்ற உறுப்பினராக உதயசூரில் நின்று வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராக இருந்தவர். தலைவர் மீது மாறுபட்ட கருத்தில் வெளியே போனவர் ஒரு இயக்கத்தை கண்டார். ரைட்டு. அந்த இயக்கத்துல தான் நீங்களும் அமைச்சரா முதலமைச்சரா இருந்தீங்க. 10 ஆண்டு காலம் எத்தனை இடத்துல நீங்க மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பேரை எத்தனை இடத்துல நீங்க சொல்றீங்க? நீங்க பாக்கெட்ல எம்ஜிஆர் படத்தை வைக்கிறதுக்கு பயப்படுறவங்க தானே நீங்க. நீங்க போய் பேர் வைக்கிறத பத்தி நீங்க சொல்றீங்க. எத்தனை மடத்துல ஒண்ணும் இல்ல. ஒரு திரைப்பட நகர் உங்க ஆட்சியில நீங்க கட்டினீங்க. யார் பேரை வச்சீங்க? திரைப்படத்துல சக்கரவர்த்தி அண்ணன் கலைஞர் என்று சொன்னால் அதற்கு அடுத்த நிலையில திரைப்படத்துல கதாநாயக அந்தஸ்திலே பெறுவதிலே முன்னணியில இருந்த தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி நடிகர். புரட்சி நடிகர் பட்டம் கொடுத்தது அண்ணன் கலைஞர் தான். ஆனால் அவருக்கு சிறப்பு சேர்க்கும் என்பதற்காக கழக ஆட்சியில் தானே எம்ஜிஆர் திரைப்பட நகர்னு பேர் வச்சோம், நாங்க வச்சோம். அதனால பேர் வைக்கிற விஷயத்தை பத்தி நீங்க அதிகமா நீங்க ரொம்ப கவலைப்பட வேணாம். யாருக்கு என்ன பேர் வைக்கிறதுன்றது எங்களுக்கு தெரியும். ஆனா 10 வருஷம் எம்ஜிஆர் இருக்க உடனே தெரியல. ஒரு சாம் செஞ்சல கூட நீங்க அரசு யூனிவர்சிட்டியில போடும்போது எங்கேயாவது மக்கள் எம்ஜிஆரோட ஒரு சாம் செஞ்சு நீங்க போட்டுருக்கீங்களா? இது எப்படின்னு கேட்டேன்னா நீங்க வேதம் ஓதுற மாதிரி இருக்குது. நான் இன்னோட சொல்றேன். நான் ஒரு அரசு சம்பந்தப்பட்ட சில செய்திகளை நான் உங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க அறிவிச்ச திட்டம் எதுவாக இருந்தாலும் மாற்றாந்தானமே மனப்பான்மை இல்லாமல் இது மக்களுக்கு ஒரு திட்டம் என்று நிறைவேற்றுகிற ஆட்சி இந்த ஆட்சி. நீங்க நிறைவேற்றி இருக்கிறீங்களா? அந்த மாதிரி நிறைவேற்றி இருக்கிறீங்களா? ஒண்ணு வேணா. நீங்க முதலமைச்சராக இருந்து அறிவித்து போனது 71 ரயில்வே பாலங்கள் கட்டி முடிச்சீங்களா? நிறைவேற்றீங்களா? எதுவுமே இல்லை. அறிவிச்சுட்டு போயிட்டீங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் நடைபெற திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெருந்தன்மையாக நீங்க அறிவிச்சுட்டு போன 71 பாலங்கள்ல ஏறத்தாழ 36 பாலங்களை நாங்க நிலங்கள்லாம் எடுத்து கட்டி முடிச்சோம். அது இல்லாமல் ஏறத்தாழ பார்த்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு 20 பாலப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீதி எஞ்சி பாலங்கள் நாங்கள் ரயில்வே துறையோட பேசியிருக்கிறோம். அவங்க அனுமதியை பெற இருக்கிறோம். எது நீங்க அறிவிச்சது. ஆனா நான் கட்டுது. இப்ப இந்த ஒரே கூட சொல்றேன். நான் செம்மொழி பூங்கா என்று ஒன்றை கலைஞர் அண்ணன் அறிவிச்சாருங்க. அது ஏன் நீங்க அந்த செம்மொழி பூங்கா ஏன் நீங்க உருவாக்கல? சென்னையில விட்டுருங்க. இதை கோயம்புத்தூர்ல பேசுறேன். கோயம்புத்தூர்ல செம்மொழி பூங்கான்ற ஒன்று அண்ணன் கலைஞர் அறிவிச்சாரு. நீங்க 10 வருஷம் ஆட்சி நடத்தினீங்களே. அது செம்மொழி பூங்கா ஊர்ல அப்பவே வந்திருந்தா எவ்வளவு பயந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்க ஆட்சி இதை இன்னைக்கு நாங்க அதை அந்த செம்மொழி பூங்காவை இன்னைக்கு சீர் செய்து சிறப்பாக அதை நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் அறிவிச்சதெல்லாம் நீங்க என்ன நீங்க பண்ணீங்க? சென்னையில நான் கேட்கிறேன். சென்னையில ஏற்கனவே திரிசூல் அந்த இடத்துல ஒரு ஆர்ஓபி நாங்க அறிவிச்சுட்டு போனோம். முக்கியமான ஆர்ஓபி. நீங்க அதை கட்டிங்களா? ஒரு ஆர்ஓபி நீங்க கட்டிங்களா? நாங்க 71 ஆர்ஓபி கட்டிட்டு இருக்கிறோம் நாங்க. அது நீங்க செஞ்சீங்களா? ஒண்ணு வேணாம். தாம்பரத்தின் பக்கத்துல ராதா நகர் சப்வே ஒண்ணு நாங்க அறிவிச்சோம். நீங்க அதை செஞ்சீங்களா? 10 வருஷம் நாங்க இன்னைக்கு செஞ்சு நான் பட்டியலுக்கு போலாம். ஆனா அப்படி எல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்க அறிவிச்சுட்டு போனா கூட அது மக்கள் பயன்பாடு என்ற அடிப்படையில் தான் அந்த பணிகளை நாங்கள் ஏற்றிருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு கோயம்புத்தூருக்கு முதலமைச்சர்கள் வர இருக்கிறார்கள். அதுக்கு பேர் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஏன் இங்க தென்னகத்துடைய மான்செஸ்டர் என்று சொல்லப்பட்ட இந்த கோயம்புத்தூரிலே தலைநகராக கொண்டு பிறந்து ஜிடி நாயுடைய பெயரை வச்சிருக்கிறார். இன்னைக்கு பல போன்கள் நேரத்துல இருந்து பல அரசு அதிகாரிகள் சமூக வலைத்தளத்தில் இருக்கிற நண்பர்கள் ஏன் பிரஸ் நண்பர்களோட பல பேர் இடத்துல தொடர்பு கொண்டு முதலமைச்சருடைய பெருந்தன்மை ரொம்ப பாராட்டினாங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்குது. அவர் பெயர் வச்சிருக்கிறாங்க. எந்தவித அரசியல் நோக்கமும் இல்லாமல் ஒரு இந்த பகுதியுடைய வளர்ச்சிக்காக அந்த காலத்துல இருந்து ஒரு சயின்டிஸ்ட் அவர் பேரை வச்சிருக்கிறது பெருசா என்றது
அதான் நடுநிலை மக்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த பாலம் கூட சரி நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நீங்க அறிவிச்சீங்க, நீங்க அறிவிச்சதுக்காக நாங்க விட்டுட்டோமா? நீங்க அறிவிச்சதுக்காக நாங்க ஒதுங்கலையே. அந்த நீங்க அறிவிச்சுட்டு போயிட்டீங்க. நீங்க என்ன எவ்வளவு நீங்க செலவு பண்ணீங்க? 82 கோடி ரூபாய், அதாவது 5% தான் நீங்க வந்து செலவு பண்ணீங்க. நாங்க 95% அதுக்கு செலவு செய்து இந்த பாலத்தை கட்டி இன்னைக்கு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு நாங்க கொண்டு வரோம். ஆனா உங்களுக்கு அது மாதிரி குணம் உண்டா? நான் உதாரணத்துக்கு கொண்ட சொல்றேன். ஏற்கனவே இந்தியாவுடைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது அண்ணன் கலைஞர் அவர்கள் வந்து மதுரை வாயிலுக்கும் துறைமுகத்திற்கு ஒரு பாலம் அமைத்தால் போக்குவரத்து நெரிசலை குறைக்கலாம் என்று சொல்லி ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டு கால்கோல் விழாவே நடைபெற்றது. 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே, பொன்னுமல்லி மதுரை வாயில் பாலத்தை நீ கட்டுறீங்களா? இப்ப மீண்டும் நாங்க வந்து ஆட்சிக்கு வந்து கொண்டுதான் மீண்டும் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக டெல்லிக்கு போகிற பொழுது சம்பந்தப்பட்ட அவருடைய அமைச்சராக இருந்த நிதின் கட்கரி அவரிடத்துல ஒரு முறைக்கு 2 முறை கடிதம் கொடுத்தார்கள். அதுக்கு நானும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த அடிப்படையில் தான் மாநில அரசாங்கத்தின் மூலமாக என்ன நீங்க செய்ய முடியுமன்ற கேள்வி அடிப்படையில அந்த மாநில அரசாங்கத்தினுடைய அந்த அமைச்சரும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறையில் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு இன்னைக்கு அந்த பாலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 10 ஆண்டு காலம் ஏன் நீங்க அந்த பாலத்தை வச்சு ஏன் கட்டல? நீங்க சொல்லுங்க பதில். அதனால நாங்க அறிவிச்சு எதுவாக இருந்தாலும் ஒரு மாற்றாந்தாய்மானத்தோடு பாக்குற எண்ணம் தான் ஊருக்கு கொண்ட வழிய எங்களுடைய முதலமைச்சருக்கு அப்படி எந்த எண்ணமும் கிடையாது. நீங்க அறிவிச்சதும் செய்வார், மக்களுடைய பயன்பாட்டிற்கு என்னென்ன தேவையோ அதையும் அறிவிச்சு செய்வார். எனவே வந்து இந்த பெயர் வைக்கிற விஷயத்துல அதை பத்தி நீங்க வந்து கருத்து சொல்வது என்பது நான் சொன்னார் முதல்ல ஒரு பழமொழி, தான் திரும்பி பிறகு நம்ப அதுதான் அதுக்கு பொருத்தமானது. இந்த பாலத்துக்கு வந்து பேர் வச்சிருக்க பின்னாடி சாதி இருக்குன்னு சொல்லி ஒரு சமூக வலைதளங்கள்லாம் பெரிய சர்ச்சையாயிருக்கு. இல்ல, பொதுவாக வந்து அவர் வந்து குறிப்பிடுகிற பொழுது எல்லாரும் அப்படிதான் குறிப்பிடுறது. அந்த அடிப்படையில வந்து அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று என்ன பண்ணலாம் அவங்க குடும்பத்தினர் கலந்து பேசி முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்வார்கள். இப்பத்தி பொறுத்தளவு கோயம்புத்தூர்ல கேள்வி கேட்கிற உங்களே கேட்டீங்கன்னா அவர் பேரு நான் கேட்டா அவர் ஜிடி நாயுடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய காலங்கள் என்பது கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலத்தில் கடந்த காலங்கள். ஆனால் அவருடைய பெயர் அப்படித்தான் இந்த பகுதியில சொல்லப்படுகிறது. ஆனாலும் அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் பெயர் வைத்திருக்கிறார்கள். அது மீண்டும் அது வந்து மாற்றம் செய்யணும்னா அவங்க குடும்பத்தினர் சேர்த்து கலந்து பேசி அது முடிவு செய்யும். வலுவான கூட்டணி அவர் வைக்க போறாரா, நஞ்சு போன கூட்டணி வைக்க போறாரா, இல்ல மொத்தமும் தமிழ்நாட்டுல அவங்க அணி தோக்க போற கூட்டணி வைக்க போறாரா என்பது நான் இப்ப வந்து ஜோசியமா சொல்ல முடியாது. எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய கூட்டணியில இருக்கிற எங்களுடைய தோழமை கட்சி தலைவர்கள் எங்களோடு ஒருந்தர கொள்கை அடிப்படையிலும் சரி உணர்வு அடிப்படையிலும் எங்களோடு இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா தொடர்ந்து நாங்கள் வெற்றியாக கூடிக் கொண்டிருக்கிறோம். இந்த முறையும் முதலமைச்சர் சொன்னதை போல 200 இடங்களை தாண்டி நாங்கள் வெற்றி பெறுவோம்.